வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றைக்கு வந்து ஜேக்ஸ் பிஜாய் அவர்களுடைய பிறந்தநாள். ஜேக்ஸ் பிஜாய் தான் KH 237க்கு மியூசிக் டைரக்டர். ஏற்கனவே தமிழ்ல வந்து துருவங்கள் 16, மாஃபியா சாப்டர் 1, போர் தொழில், நிறங்கள் 3, காந்தா இந்த படங்களுக்கெல்லாம் அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஹிந்தியில வந்து அலோன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. மலையாளத்தை பொறுத்தவரை மிகச்சிறந்த படங்களுக்கெல்லாம் அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் பண்றதுல மிக முக்கியமான படங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐயப்பனும் கோஷியும் பிரமாதமா மியூசிக் பண்ணி நான் அந்த படத்தை திருப்பி பார்த்தேன். அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்குங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு முறை பார்த்தேன். ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. ஃபொரன்சிக்கு, அதுக்கப்புறம் ஜனகணமன, அப்படியே பார்த்தோம்னா லோகா, நமக்கு லோகா சாப்டர் சந்திரா, மிகப்பெரிய மலையாள சினிமாலேயே வசூல் மழை பொழிந்த படம். அந்த படத்துக்கு அவர் தான் மியூசிக்கு. ஸோ இந்த மாதிரியான பல வெற்றி படங்களுக்கு, கிங் ஆஃப் கோத்தா, இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் மியூசிக் பண்ணியிருக்காரு. எல்லாமே பெரிய பல வெற்றி படங்கள் அவர் மியூசிக்ல வந்திருக்கு. அதுல குறிப்பா வந்து இந்த இரட்டா கூட அவர் மியூசிக் பண்ண படம் தான். சாங்ஸா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், எல்லாமே அவருடைய இசையில வந்து ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த படமும் KH 237ம் படத்தோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே சாங்ஸா இருக்கட்டும், சாங்ஸுங்கிறது சும்மா பேக்ல வரும், பெரிய அளவு சாங்ஸுக்கு முக்கியத்துவம் இருக்காது. பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து படத்துக்கு வந்து பலம் சேர்க்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கலக்கட்டும் அவர். ஜேக்ஸ் பிஜாய் தமிழ்ல பெரிய ரவுண்ட் வரட்டும். உலகநாயகன் படத்துக்கு பிறகு சமீபத்தில் வெளியான கருப்பு திரைப்படம் எல்லா வசூலையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 150 கோடி ரூபாயை தாண்டி போயிடுச்சு. 300 கோடி ரூபாய் கிளப்ல வந்துருச்சு விரைவிலேயே அந்த படம். ஏன்னா நேற்றைக்கு வந்து பக்ரீத் அன்னைக்கு மிகப்பெரிய வசூலா இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சாட்டர்டே, சண்டே, இந்த வீக்கெண்டு அதுக்கு கிட்டத்தட்ட 200 கோடி தமிழ்நாட்டில் மட்டுமே அடிக்குங்கிறாங்க. நேற்றுக்கு வந்து அபிஷியலாவே ட்ரீம் வாரியர்ஸ் வந்து 150 கோடி போட்டிருக்காங்க. ஸோ சூர்யா வாழ்க்கையில மிகப்பெரிய கம்பேக்னா இப்படி ஒரு கம்பேக் இருக்குடா அப்படின்னு ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. அமரனுக்கு அப்புறம் மிகப்பெரிய வசூல் செய்த படமாக இந்த படம் வந்து டோட்டல் கலெக்ஷன்ல சொல்றேன், மிகப்பெரிய கலெக்ஷனை இந்த படம் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 200 கோடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர் அச்சீவ்மெண்ட். அந்த கிளப்ல வந்து இந்த படம் அமைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. சூர்யா, RJ பாலாஜி அந்த டீம் வந்து பட்டையா கிளப்பியிருக்காங்க. அப்புறம் ஷாய் அபியங்கருடைய மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு எல்லாமா சேர்த்து இந்த படத்தை வந்து மிகப்பெரிய அளவு ஒரு வெற்றி படமா மாத்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து கோர்ட்ல சொல்லியிருந்தாங்க, இது வந்து வக்கீல்கள், நீதிபதிகள் எல்லாம் கேவலமா சித்தரிக்குது அப்படின்னு கோர்ட்ல கொடுத்திருந்தாங்க. கோர்ட் தீர்ப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னா, புனிதமானவர்களாக கருத அவசியம் இல்லை, நீதித்துறையில் ஊழல் இருக்கிறது, யாரும் மறுக்க முடியாது, நீதிபதிகளை புனிதமானவர்களாக கருத அவசியம் இல்லை, ஒட்டுமொத்த நீதித்துறையும் ஊழல் நிறைந்ததாக சித்தரிக்கவில்லை, கருப்பு படத்தில் நீதித்துறை அவமதிக்கப்பட்டதாக வழக்கு தள்ளுபடி, கருப்பு பட காட்சி கருத்து சுதந்திரம் என நீதிபதிகள் GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அமர்வு கருத்து. ஸோ இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்லி அந்த வழக்கையே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சத்யேந்திரா அவர் வந்து நிறைய படங்கள்ல நடித்தவர். சமீப காலமா ரிவ்யூவரா இருந்தார். அவரை பொறுத்தவரைய சின்ன சின்ன படங்கள்ல நடித்தவர். நம்மளுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடுல நடிச்சிருக்காரு. ஒரு திருடன் கேரக்டர். அதே மாதிரி சத்யா படத்துல பிக் பாக்கெட் வருவார். அதாவது நம்ம அமலாவுடைய பேகை திருடிட்டு போவார், பேகையோ பர்ஸையோ திருடிட்டு போவார். ஸோ அப்ப கமல் வந்து காப்பாத்துற மாதிரி வரும். அந்த கேரக்டர் பண்ணது அவர் தான். பாலு மகேந்திராவுடைய சில நாடகங்கள், சில டிவி தொடர்கள், அதுக்கப்புறம் நாக் அவுட் அப்படிங்கிற ஒரு நம்ம இவர் எடிட்டர் 2 மாபெரும் எடிட்டர்களா இருந்த அவங்களுடைய படத்துல நடித்தவர். ஸோ அவருடைய மறைவு அப்படிங்கிறது வந்து இப்ப நடந்திருக்கு. அவரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிருக்காரு. அவருடைய சொந்தக்காரங்க யாரு, அவங்களுக்கு யாருமே சொந்தமே இல்லை போல் இருக்கு, யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியாம ஒரு பாடியை வச்சிருக்காங்க. அப்படி ஒரு நிலைமை. ஸோ இந்த நேரத்தில் அவரை பத்தி ராகவன் ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாரு. இவருக்கு அஞ்சலின்னு சொல்லி 90களில் கல்கியில் பணியாற்றி கொண்டிருந்த போது AVM ஸ்டுடியோவில் இருந்த எடிட்டர் லெனின் அறைக்கு அடிக்கடி செல்வேன்.
அடிக்கடி என்ன அநேகமா தினமும் சென்ற நாட்கள் உண்டு. அந்த நாளில் இந்த இடம் ஒரு ஜாயிண்ட். ஒரு புறம் படு பயங்கரமான மசாலா படங்கள் இங்கே எடிட் ஆகி கொண்டிருக்கும், இன்னொரு புறம் தீவிர இலக்கியம், தீவிர சினிமா, டாக்குமெண்ட்ரி படங்கள், சித்தர்கள், குறிப்பாக போகர் மீது ஆர்வமும் பக்தியும் கொண்ட சிலர் வருவார்கள். அவர்களில் பலர் மலையாளிகள். நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு லெனின் செலவில் தேநீர் அருந்தி விட்டு கலைவார்கள். சத்யேந்திரனை முதலில் அங்கேதான் சந்தித்தேன். அவருக்கு பல மொழிகள் தெரிந்திருந்தது. உலக படங்களை சரியாக உள்வாங்கவே அவர் மொழிகளை கற்றிருக்கிறார் என்று தோன்றும். ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் வேறு வேறு மொழி புத்தகங்கள் அவரது பையில் இருந்ததை கண்டது நினைவிருக்கிறது. அங்கே அவருக்கு எல்லோருமே நண்பர்கள் அல்லது யாருமே நண்பர்கள் கிடையாது, அப்படித்தான் எனக்கு தோன்றும். அவருக்கு கூட்டத்தில் தனித்திருக்க தெரிந்திருந்தது. லெனினின் ஒரு குறும்படம் எடுத்தார். சத்யேந்திரன் அந்த படத்தில் பிணமாக நடித்திருப்பார். இன்று தொழில்நுட்பம் வளர்ந்து விட்ட காலத்தில் யாரும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட முடிகிறது. ஆனால் வைத்த கேமராவை ஒருபோதும் நகர்த்தவே விரும்பாத இயக்குனரின் படத்தில் பிணமாக நடிப்பதெல்லாம் எளிதல்ல. சத்யேந்திரன் மிக அனாயாசமாக அதை செய்தார். அசைவே இல்லாமல் பல நொடிகள் கிடக்கும் போது என்ன நினைத்துக் கொள்வீர்கள் என்று அவரிடம் ஒரு முறை கேட்டேன். அந்நியன் நாவலில் வரும் ஒரு சில அத்தியாயங்களை குறிப்பிட்டு அவற்றை மனதுக்குள் ஓடவிட்டு பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொன்னார். ஓடி ஓடி உலக படங்களில் பார்த்து கொண்டிருந்த நாட்களில் அடிக்கடி சத்யேந்திரனை சந்திப்பேன். சென்னையில் பிரெஞ்சு கலாச்சார மையம், ஜெர்மானிய கலாச்சார மையம், ரஷ்ய கலாச்சார மையங்களில் உள்ள திரையரங்குகளில் தான் அவர் பெரும்பாலும் வாழ்வார். ஆனால் எங்கே வசித்தார் என்று எனக்கு தெரியாது. நண்பர்கள் பலர் திரைத்துறையில் அவ்வப்போது வெளிப்படும் போதும் வெற்றியடையும் போதும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துவார். படம் குறித்து கருத்து கேட்டால் மட்டும் சற்று முகபாவம் மாற்றமின்றி நட்பும் அன்பும் பொங்கவே நன்றாக இல்லை என்று சொல்ல தெரிந்தவர். நன்றாக இல்லாத ஒன்றை நட்புக்காகவோ வேறு எதற்காகவோ நன்றாக உள்ளதாக ஒருபோதும் அவர் சொன்னதில்லை. சமீபத்தில் 1-2 மாதங்களுக்கு முன்பு சேத்துப்பட்டில் ஒரு பள்ளி வளாகத்தில் நடந்த ஜப்பானிய கலாச்சார நிகழ்ச்சி ஒன்றுக்கு என் மகளுடன் சென்றிருந்த போது சத்யேந்திரனை கடைசியாக பார்த்தேன். சில நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தேன். என் மகளை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்த போது ஜப்பானிய மொழி படிக்கிறாயா என்றுதான் கேட்டார். அவள் இல்லை என்று சொன்னதும் படி என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். மீண்டும் இந்த சத்யேந்திரனை எண்ணிக்கொள்ள நேர்ந்தது. அவர் இறந்து விட்டதாக செய்தி. லெனினின் அந்த குறும்படத்தை நினைத்துக் கொள்கிறேன். அந்த குறும்படத்தின் பெயர் நாக் அவுட். அஞ்சலின்னு சொல்லி பிரமாதமா அந்த ஆர்டிக்கிளை நம்முடைய சத்யேந்திரனுக்காக எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு உரிய அந்த இறுதி காரியங்கள் அவருடைய குடும்பத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, இதெல்லாம் பெப்சி பண்ணணும். நம்ம யாரையாவது ரொம்ப பிரமிப்பா பார்க்கிறோம் அப்படின்னா அது எந்த துறையை சேர்ந்தவர்களா இருந்தாலும் தூரத்துல இருந்து பார்க்கும்பொழுது பிரமிப்பா இருப்பவர்கள் கிட்டக்க போய் பார்க்கும்பொழுது அந்த பிரமிப்பு குறைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய இயக்குனர் மகிழ் திருமேனி ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருந்தாரு. இது எல்லாருக்குமே நடக்கும். தூரத்துல பாக்குறப்ப எவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைப்போம், கிட்டக்க போனா இவ்வளவுதானா இவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு ஏற்பட்டுரும். ஆனால் நான் தூரக்க இருக்கிறப்ப எவ்வளவு பிரமிப்பு இருந்ததோ நான் கிட்டக்க இருந்து பழகும் பொழுது அதை விட எனக்கு பிரமிப்பு அதிகமாக ஏற்பட்டது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள்ட்ட தான். வேட்டையாடு விளையாடு படத்துல வேலை பார்க்கும் பொழுது எனக்கும் அவருக்குமான அந்த உரையாடல்கள், அவர் எனக்கு சொல்லக்கூடிய ரெஃபரன்ஸ் சர்வ சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாரு. அது அவ்வளவு டீப்பா அவ்வளவு டெப்தா இருக்கும். நம்ம அதை ரெஃபரன்ஸை எடுத்து படித்து பார்க்கும் பொழுதுதான் எவ்வளவு கடினமான விஷயத்த எவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப அவருடைய நாலேஜ் எவ்வளவு, அவருடைய டெப்த் எவ்வளவு அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ உலகநாயகன் கமலஹாசன் என்னை எப்பொழுதுமே தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுத்தியதை விட கிட்டக்க போகும் பொழுது அவர்கிட்ட எனக்கு பிரமிப்பு அதிகமானது. கமல் என்னைக்குமே கமல் தான், அவருக்கு நிகரான கலைஞன் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு.